ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பலாப்பழத்தை எப்படி கட் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பலாப்பழம் நறுக்கிறதுக்கு முன்னாடி 2 கையிலையும் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். எந்த ஆயில் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். கத்திலையும் ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு பலாப்பழத்தை கட் பண்ணிடணும். கட் பண்ணதுக்கப்புறம் 2 அந்த மாதிரி பிரித்து எடுத்துகிட்டு ஒரு பாதியில் மட்டும் ஃபஸ்ட்டு அதையும் 2 டிவைட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒவ்வொரு தடவையும் நம்ம நறுக்கும்போது கத்தியில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் கட் பண்ண முடியும். கத்தியில் ஆயில் வைக்கலைன்னா பலாப்பழத்தில் இருக்கிற நமக்கு அந்த பால் அந்த கத்தியில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் கத்தியில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு 2 டிவைட் பண்ணிவிட்டு நடுப்பகுதி இருக்குது பாருங்கள், அந்த காம்பு பகுதி மாதிரி அதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பிரித்து எடுத்தோன்னா போதும், அழகாக பலாப்பழம் சூப்பராக வந்துடும். நான் எப்போவுமே பலாப்பழம் கடையில் 1/4 கிலோ அந்த மாதிரி வாங்க மாட்டேன். முழு பழத்தையாக வாங்கிட்டு எங்கள் ஃபேமிலி எங்கள் அம்மா ஃபேமிலி 2 பேராக டிவைட் பண்ணி தான் இதை எடுத்துக்குவோம். பலாப்பழத்தை இந்த மாதிரி 50 100 வாங்கி சாப்பிடாம முழு பழத்தை வாங்கி சாப்பிடும் போது அந்த சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபைடு இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். என்ன மாதிரி உங்களுக்கு முழு பலாப்பழம் வாங்கி கட் பண்ணி இந்த மாதிரி சாப்பிட்ற பழக்கம் இருக்கா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. தேங்க்யூ, பாய்.